ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜேர்னல். இன்னைக்கு நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் இட் டசன்ட் பிரேக் அந்த 24,400 லெவல்ஸ், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி டவுன் சைட் மூவ். இஃப் அட் ஆல் இட் பிரேக்ஸ் அப்படின்னாலும், ஐ ஹாவ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் சம்வேர் அரௌண்ட் 23,800 லெவல்ஸ். ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸும் இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் ஐ எம் புலிஷ் ஆன் நிஃப்டி. அண்ட் ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், நம்மளுடைய அப்சைட் டார்கெட் ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 25,700 800 லெவல்ஸ். அண்ட் இஃப் மை கெஸ் இஸ் ரைட் அப்படின்னா, ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் லெவல் டு பி அச்சீவ்ட் பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த், விச் இஸ் ஜூன். திஸ் இஸ் மை நியூ டுவர்ட்ஸ் நிஃப்டி. ஸோ இன் பிட்வீனில் இட் கேன் ஈவன் கம் டவுன் டு 24,000 லெவல்ஸ் அண்ட் தென் ஸ்விங் பேக் அகெயின். ஏன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஏன்னா மார்க்கெட் ஃப்ரம் 15th ஆஃப் மேலேருந்து ஒரு லாஸ்ட் 15 டேஸாக இட்ஸ் ஸ்டக் பிட்வீன் திஸ் லெவல் ஆஃப் 25,100 அண்ட் 24,400 லெவல்ஸ். இந்த லெவலை உடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் we can expect another set of move, which is another 600 points, either on the upside or on the downside. ஸோ இது pertaining to Nifty. கோல்டுமே வந்து as we earlier anticipated 3,500 to 3,100 இந்த 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் இஃப் இட் பிரேக்ஸ் 3,120 லெவல்ஸை பிரேக் பண்ணாலுமே, until and unless it breaks 2,900 levels, I won't be convinced gold is in a downtrend. There are high chance that gold can consolidate in this range for quite some time. 3,500 levels break பண்ணி மேல க்ளோஸ் வச்சாலுமே, I strongly believe there won't be any big up move. So as I earlier said, gold I'm not investing anything as of now. If at all there is a dip now, I'll try and consider the dip based on the market scenario. ஏன்னா இப்போ கோல்டும் விழுந்துருந்து அட் த சேம் டைம் ஈக்விட்டி மார்க்கெட்டும் விழுந்துருந்துச்சுன்னா, ஐ பி மோர் லீனிங் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட். கேஸ் கோல்டு விழுந்து ஈக்விட்டி விழுகாமல் இருந்துச்சு அப்படின்னா, அட் தட் பாயிண்ட் இன் டைம் ஐ மைட் கன்சிடர் கோல்டு. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் பர்டனிங் டு கோல்டு. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் earlier, ஐ எம் நாட் மேக்கிங் எனி நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. அட் த சேம் டைம் நான் என்னோட ப்ராஃபிட்ஸையும் இன்னும் புக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது பர்டனிங் டு கோல்டு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே கமாடிட்டிஸ் தான். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே அந்த ரேஞ்ச்லேயே தான் இருக்குது, விச் இஸ் பிட்வீன் 34 அண்ட் 28 லெவல்ஸ். ஸோ ஈதர் ஆஃப் த சைட்ஸ் அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் வி கேன் காட்ச் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நியூஸ். ஸோ அது வரைக்கும் வி ஹாவ் டு பி பேஷண்ட். ஸோ திஸ் இஸ் பர்டனிங் டு கோல்டு அண்ட் சில்வர். அண்ட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் வி ஆர் பேலன்ஸ்ட் அவுட். ஏன்னா say about the 70,000 or 71,000 நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் we are split somewhere around 20 to 22,000 in each segment. இப்போ நீங்கள் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா we would have invested somewhere around 26,000. அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா we have accumulated close to about 25,000. அண்ட் லைக்வைஸ் இப்போ இந்த மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே ஐ pushed it towards liquid fund. ஏன்னா ஐ டோன்ட் see any valuation either on the gold or on the equity side. So அதுலேயும் பார்த்தீங்கன்னா what we are about to invest in the month of June, I have already pushed it towards liquid fund. ஸோ அதில் ஒரு 20,000. ஸோ மோர் ஆர்லெஸ் நம்மளது இப்போ பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் ஈக்விட்டி மேலே ஏறிச்சுன்னா we can see a great positive returns on our overall portfolio. இன்கேஸ் in our bad luck ஈக்விட்டி ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலும் gold, silver and debt will act as a cushion. So to an extent we have brought in the balanced portfolio. ஸோ கோயிங் ஃபார்வர்டும் எந்தெந்த செக்மெண்ட்டில் நமக்கு லூக்ரேட்டிவாக ஆர் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதோ அந்தந்த செக்மெண்ட்ஸில் வி ட்ரை டு இன்வெஸ்ட். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் சம்வேர் த எண்ட் ஆஃப் ஜனவரியில் வி ஸ்டார்டட் அண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் நவ் இன் த எண்ட் ஆஃப் மே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா அபவுட் 18% ரிட்டர்ன், விச் ஐ ஃபீல் இட்ஸ் குவைட் டீசென்ட். அண்ட் கோயிங் ஃபார்வர்டுமே வி வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு கன்சிஸ்டன்ட் வி ஆர் அபவுட் இட். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வில் ட்ரை அ ஸ்மால் அமௌண்ட் விச் இஸ் அ சிப் அமௌண்ட் அண்ட் தென் வில் பில்ட் அவர் வெல்த் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அதுதான் என்னுடைய கான்செப்ட். திஸ் இஸ் பர்டனிங் டு ஆர் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் நவ் தே ஹவ் கம் அப் வித் அ நியூ டெட் ஃபண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் இட்ஸ் ஆக்சுவலி மச் பெட்டர் தேன் யுவர் ஏர்லியர் டெட் ஃபண்ட்ஸ். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கோ, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ, people go towards gold
அப்படி இல்லாட்டி டெட். ஸோ அப்படி டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 2024 பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருந்துச்சு, விச் இஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஸோ லிட்ரலி வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 10 இயர்ஸ் அந்த பாண்டோட வேல்யூ இப்போ கரண்ட்லி 2 லேக்ஸ்னே வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் 10 இயர்ஸ் இட் ஹஸ் டபுள்ட். பட் இதில் ஒரு சின்ன ஃபேக்டரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். லெட்ஸே இதே 10 இயர்ஸ் பேக் வில் ரோல் பேக். அப்போ பெட்ரோலோட விலை 50 ருபீஸ். அண்ட் இப்போ அதே பெட்ரோல் அதே 1 லிட்டர் நீங்கள் வாங்கணும்னா வி ஹேவ் டு ஷெல் அவுட் அபவுட் 100 ருபீஸ். ஸோ உங்களுடைய இன்ஃப்ளேஷனும் டபுள் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிரேட் ரிட்டர்ன்ஸ். ரேதர் பாண்ட் ஹஸ் ஒன்லி ப்ரிசர்வ்ட் யுவர் கேபிட்டல். அன்றைக்கி 1,00,000 நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்க முடியுமோ அதே பொருளை இன்றைக்கி வாங்கக்கூடிய சக்தியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கே தவிர்த்து இட் ஹேசன்ட் ஜென்ரேட்டட் எனி வெல்த். ஒரு பாண்டோட வேலை இதுதான். அட் டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி பாண்டோட வேலை டு அன் எக்ஸ்டென்ட் உங்களுடைய கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதானே தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அண்ட் தெர் ஆர் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வேர் யூ கேன் இன்வெஸ்ட் அட் வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் லக் இஸ் இன் யுவர் ஃபேவர். அப்படின்னா இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்ஸ் டவுன் தட் உங்களுடைய பாண்டோட வேல்யூ ஏறும். தட்ஸ் அ செப்பரேட் சினாரியோ. வில் ஹேவ் அ செப்பரேட் டிஸ்கஷன் டுவர்ட்ஸ் இட் ஒன் ஃபைட் இயர். ஸோ இப்போ அதே சினாரியோவில் லெட்ஸே நீங்கள் 1 லேக் பாண்ட் வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த பாண்டோட வேல்யூ இஸ் 2.5 lakhs ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ இந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா ப்ரேயரா யூ பே 20% டேக்ஸ் வித் த பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் விச் இஸ் ப்ரேயர் 2024 பட்ஜெட். ஸோ அப்போ பேசிக்லி நீங்கள் வந்து அந்த 1 lakh விச் இஸ் யுவர் இன்ஃப்ளேஷன் வில் கெட் நாக்ட் ஆஃப். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 50,000க்கு மட்டும்தான் யூ ஹாவ் டு பே 20%, which is 10,000 rupees. So after 2024, let's say the same example, 1 lakh you have invested 10 years back and இப்போ அது currently 2.5 lakhs. அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் 1,50,000க்குமே யூல் பி லைபிள். அது வந்து உங்கள் இன்கமோட ஆட் ஆகி அக்கார்டிங் டு யுவர் டேக்ஸில் யூல் பி சார்ஜ், விச் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் ஃபேர். பட் அட் த சேம் டைம் இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் லா. ஸோ லெட்ஸ் சே யூஆர் வந்து 30% டேக்ஸில் இப்போ ஒரு 1,50,000ல் you may have to end up paying close to about 45,000. After paying 45,000, உங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு இன்ஃப்ளேஷன் விச் வி அஸ்யூம் இட் ஆஸ் 7%. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக they're come up with something called as income plus arbitrage fund, which I personally believe it's much better than your other tech funds. So in case you're planning to invest for next 24 months or let's say 2 years, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுடைய ஃபண்டை லாக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கம்ஃபர்டபிளி பார்க் தட் மணி இன் ஆர்பிட்ராஜ் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். ஸோ இந்த 60-40 ரேஷியோ நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this they will consider as a debt fund. This will be your debt fund but act as an equity. This will be a debt instrument with an equity benefit. Let's say after 2 years நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா you will have a long-term capital gains of 12.5%. பட் இது எல்லாருக்குமே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. The one who's on a higher tax bracket, say 30% and above, they can consider this instead of a debt fund. But with the particular fund, they are subject to interest rate fluctuations. ஸோ நாளைக்கே ஆர்பிஐ வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற பட்சத்தில் வாட் எவர் யூனிட்ஸ் வி கோட் அக்யூமுலேட் இன் ஃபியூச்சர் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகிட்டே வரும். ஸோ இதோடைய சிஏஜிஆரும் அதுக்கேற்ற மாதிரி குறையும். பட் இது ஒரு லாங் ரன்னில் ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படின்ட்டு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்குள்ளே நீங்கள் கரெக்டான you can understand the interest rate cycling to an extent, you can really make decent return. So for anyone who's on a higher tax bracket, they can consider this debt instrument over any other debt instrument. நீங்கள் டேரக்டாக கார்ப்பரேட் பாண்ட்ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ வாங்குறவங்களை பற்றி நான் பேசலை. I'm only referring to a person who wants to invest in a debt fund through mutual funds. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐ பர்சனலி பிலீவ் திஸ் இஸ் a good instrument to consider. இதோடைய ஃபைனல் கம்பேரிசன் சம்மரியுமே ஐ given in this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் யூ. தேங்க்யூ வெரி மச்.